நிச்சயம் என்ற இந்த ப்ரோக்ராம்ல 12ஆம் வகுப்பினுடைய காமர்ஸ் பாடம், அதாவது வணிகவியல் பாடத்தை எந்த அளவு அதிக மதிப்பெண்கள் பொதுத் தேர்வில் பெறலாம் அப்படின்ற சில யுக்திகளை இங்க பார்க்க போறோம். இந்த உங்களுக்கு தெரியும், வணிகவியல் பாடத்துல 8 பாடங்கள் இருக்கு. 8 பாடங்களை கொண்டது வணிகவியல். ஒன்னு அமைப்பு, ஆர்கனைசேஷன் அப்படி சொல்றோம். ரெண்டாவது தனியாள் வணிகம், சோல் ட்ரேடர். மூணாவது கூட்டாண்மை, பார்ட்னர்ஷிப். நாலாவது கம்பெனிஸ், கம்பெனி 1, கம்பெனி 2, 4, 5. 6 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 7வது கூட்டுறவு அமைப்புகள். 8வது தொழில்துறையில் அரசு, கவர்மெண்ட் இன் பிசினஸ். ஒவ்வொரு பாடத்திலிருந்து கேட்கக்கூடிய அந்த 1 மார்க். முதல் பாடமா 3 மதிப்பெண், இரண்டாவது 3, அடுத்து 7, அடுத்து 7, அடுத்து 6, அடுத்து 6, 4, 4 கூட்டினீங்களா 40 மதிப்பெண் வரும். இந்த 40 மதிப்பெண்ணுடைய கேள்விகளை முதல்ல சுலபமா 40 பெறலாம் என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கு என்ன பண்ண, ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க. 1 மார்க்கினுடைய எக்ஸசைஸ் ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பயிற்சி பண்ணா போதும். ஒரு நாளைக்கு 2 பாடம் நீங்க படிச்சீங்கன்னா கூட அனைத்து பாடங்களையும் உங்களால படித்து விட முடியும். அடுத்ததா இன்னும் ஒரு பயிற்சி தரேன். ஏன்னா 40க்கு 40 நீங்க எடுக்கணும்னா இன்னும் ஒரு பயிற்சி அவசியம். 2006 இருந்து 2014 வரை இருக்கக்கூடிய மார்ச் மாத கேள்வித்தாட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அது உங்களுக்கு கிடைக்குது, மார்க்கெட்லயே கிடைக்குது. அந்த கேள்வித்தாளை வரிசையாக வைத்துக்கொண்டு அந்த அனைத்து 1 மதிப்பெண்ணையும் நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஒரு 60 to 70% திரும்ப திரும்ப ஒரே விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும். அதை நீங்க சரியா பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா இந்த 40 மதிப்பெண் எடுப்பது மிக மிக சுலபம் அப்படி சொல்லுவோம். இது முதல்ல 1 மதிப்பெண், 1 மார்க். அடுத்து 4 மார்க்ஸுக்கு போனோம்னா உங்களுக்கு அந்த 8 பாடங்களையும் மனசுல வச்சுக்கோங்க. முதல் பாடத்திலிருந்து 8வது பாடம் வரைக்கும் எல்லா பாடங்களிலும் 2 கேள்விகள் வரும், 2வது பாடம் தவிர. அதாவது சோல் ட்ரேடர் சொல்லக்கூடிய தனியாள் வணிகம் தவிர அனைத்து பாடங்களிலிருந்தும் 2 வினாக்கள் வரும், கொஸ்டின்ஸ் வரும். அந்த ஒரு பாடத்துல மட்டும் தனியாள் வணிகம் சொல்ற 2வது பாடத்துல ஒரு கேள்வி வரும். ஆக இந்த கேள்விகளை 15 கேள்விகள் கேட்கப்படும். 7, 2, 14. அந்த 2வது பாடத்துல 1. ஆக மொத்தம் 15 கேள்விகள் கேட்கப்படும். நீங்க 10க்கு தான் விடை அளிக்கணும். only 10. you have to answer only 10 questions. ரொம்ப சுலபமா விடை அளிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இத மாதிரி பயிற்சி பண்ணிக்கலாம். இது என்னென்ன விடைகள் வினாக்கள்ன்றதை நான் அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின்ஸ் என்னன்றது பின்னால பார்க்கலாம். முதல்ல அந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்துருவோம். அடுத்ததா 8 மார்க்ஸ், 8 மதிப்பெண். இதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரி 8 பாடங்கள்ல 2வது பாடமான சோல் ட்ரேடர்ல வராது, ப்ளூ பிரிண்ட் படி வராது. மற்ற எல்லா பாடங்கள்லயும் ஒரு கேள்வி வரும். குறிப்பாக இந்த கம்பெனி 1 சொல்லக்கூடிய பாடத்துல மட்டும் 2 8 மார்க் வரும். ஆக மொத்தம் 8. 2வது பாடத்துல கிடையாது. அதையும் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். கடைசியில 20 மார்க்ஸ், 20 மதிப்பெண்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய காமர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல இந்த 20 மதிப்பெண் மட்டும் பேர் பண்ணிருக்கும். எய்தர் ஆர் அப்படின்ற முறையில கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு கேள்விக்கும் 2 கேள்விகள் அல்லதுன்னு கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி 4 செட் இருக்கும். இதுல 4 கேள்விகளை நீ ஆன்சர் பண்ணணும். இதுல கொஞ்சம் கவனமா செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2 கேள்விகள் 1 தான். 2 உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட 1 தான் எழுத முடியும். இது மாதிரி 4 செட்லயும் உங்களுக்கு ஒரு கேள்வி நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். இது எப்படி வரும்? 8 பாடங்கள்ல இருந்தும் ஒரு கேள்வி வரும். 8 கேள்வி இல்லைங்களா? 4 பேர்னா 8 பாடங்கள்ல இருந்து வரும். ஆனா எந்த பாடத்தோட எந்த பாடம் அல்லதா இணையும்ன்றது தெரியாது. அதுதான் நாம கெஸ் பண்ண வேண்டிய விஷயம். இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா முதல் 3 பாடம் படிச்சோம்னு வச்சுங்களேன். முதல் 3 பாடம் ஆர்கனைசேஷன், சோல் ட்ரேடர் பிசினஸ், பார்ட்னர்ஷிப். இந்த 3 பாடங்களை நம்ம படிச்சிட்டோம்னா நிச்சயமா 3 கேள்வி வரும். அடுத்ததா கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன தன்மை இருக்கும் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பல மாணவர்களுக்கு தெரியாத விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா 50% ஈஸி லெவல், 50% ஈஸி லெவல், 40% ஆவரேஜ் லெவல், 10% டிஃபிகல்ட் லெவல். இதுதான் கொஸ்டின் பேப்பர் செட்டிங்கோட பிரின்சிபல். அப்படி பார்க்கும்போது 50% ஈஸி லெவல் போது 200க்கு 100 மதிப்பெண்கள் சாதாரணமான மாணவன் கூட வாங்கலாம். மிக மிக சாதாரணமா படிக்கிறான், கேஷுவலா படிக்கிற மாணவன் கூட அந்த 100 மதிப்பெண்களுக்கு குறையக்கூடாது. என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, முதல்ல அந்த சாதாரண மாணவர்கள் 50% நிச்சயமா அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் அதை தேடுங்க. அதை மட்டும் டிக் பண்ணிட்டு அதுக்கு பதில் அளிச்சீங்கன்னா 100 மார்க் உங்களுக்கு குறையாது.
வராத கேள்விகளை பார்த்து அதிர்ச்சி அடையாதீர்கள், உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. அந்த ஒரு பயிற்சியை இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் சொல்லக்கூடிய சாதாரண மாணவர்கள் செய்தார்களானால் தோல்வினே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னும் ஒரே ஒரு பகுதி இதில் சொல்லிட்டு பாடத்துக்குள்ள போயிடலாம். என்னென்ன இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேர நிர்வாகம், டைம் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ரொம்ப முக்கியம். சில பேர் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பாங்க, கடைசி 2 கேள்வி நான் எழுதல, 20 மார்க் கேள்வி விட்டுட்டேன் சார், டைம் இல்லாம போயிடுச்சு சார் சொல்றாங்க. இது அனுபவத்துல நாங்க பாக்குற விஷயம். அதுக்கு ரொம்ப முக்கியம் டைம் மேனேஜ்மெண்ட். முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். முதல் 4 பிரிவுகள் சொன்னேன் உங்களுக்கு. 1 மார்க், 4 மார்க்ஸ், 8 மார்க்ஸ் அண்ட் 20 மார்க்ஸ். இதுல பதில் எழுதும் போது 1 மார்க்ஸ் 40 பதில் எழுத போறீங்க. 40 20 சரியான விடை சூஸ் பண்ணணும். ஏபிசி 3 ஆப்ஷன் கொடுத்துருவோம், சூஸ் பண்ணணும். ரெண்டாவது 20 கோடிட்டேடம் ஃபில்அப்ஸ். அத 2 வேலையும் 40 நீங்க பண்ணணும். இந்த 40 நான் சொன்ன பயிற்சிகளை பண்ணிருந்தேன். புத்தகத்தினுடைய பின்பக்கம் படிச்சு 2006 இருந்து 2014 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ வரிசையா வச்சு ரிவிஷன் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு எதுக்கு அரை நிமிஷத்துக்கு மேல ஆகாது. ஆனா அதுக்கு 30 நிமிஷம் நம்ம அலாட் பண்ணிருக்கோம். நேர மேலாண்மையில அலாட் பண்ணிருக்க நேரம் 30 நிமிஷம். அதுல 20 இருந்து 25க்குள்ள நல்ல பயிற்சி பெற்றவர்கள் செஞ்சிடலாம். அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடிய 4 மார்க்ஸ்ல 10 கேள்வி எழுத போறீங்க. 10 கேள்விகள் நீங்க எழுதுற போது அங்கேயும் பாத்தீங்கன்னா 30 நிமிஷம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 10 கேள்வி எப்படி சார் 30 நிமிஷம்னா உங்களுக்கு நல்லா தெரியும். நான் பின்னால கேள்விகளை சொல்லும்போது சொல்றேன். இதுக்கான பதில்கள் ஒரு வரி 2 பாயிண்ட். அதுல மார்க்கே எப்படின்னா 1 into 4, 2 into 2 4 இப்படிதான் அது அலாட்மெண்டே. அப்படின்னா இப்போ டெபினிஷன் கேட்டான்னா அப்படியே டெபினிஷன் எழுதுனீங்கன்னா 1 மார்க், 1 into 4 அதாவது 4 மார்க் கொடுத்துருவாங்க. சில கேள்விகளுக்கு பதில் 2 இருக்கும். 2 விஷயங்கள் எழுத வேண்டியிருக்கும். அந்த 2 விஷயங்கள் நீங்க எழுதுனீங்கன்னா, இப்ப சட்டமுறை நிறுவனம் என்றால் என்னன்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு பொதுவரை நிறுவனத்தினுடைய கட்டாயம் நடத்தக்கூடிய முதல் பொதுக்கூட்டம், ஆண்டு பொதுக்கூட்டத்துக்கு பேரு. இது பொது நிறுவனங்கள் நிச்சயம் நடத்த வேண்டும். இந்த 2 பாயிண்ட் 2 into 2 4 மார்க்ஸ். இதை எழுதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு? நிச்சயமாக 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேல ஆகாது. ஆக 30 நிமிஷத்துக்குள்ள நிச்சயமாக நீங்க 10 கேள்வி தயார் பண்ணியிருந்தா எழுதிடலாம். அதுக்கு அடுத்து 15 கொடுக்க போறாங்க, 10 தான் எழுத போறீங்க. அடுத்து 5 மார்க் 8 மார்க் கொஸ்டின் எடுத்துட்டீங்கன்னா 8 கொடுப்பாங்க, 5 தான் எழுத போறீங்க. அதுவும் தயார் நிலையில் இருக்கிறதுனால அதுவும் கேட்கும்போது அந்த கேள்விக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. பதில் அளிக்கும் போது 8 பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்க. 8 பாயிண்ட் சாதாரணமா ஒரு வரியில சொல்லக்கூடியதா இருந்தா 8 வரி, அதுக்கு மார்க். அல்லது கொஞ்சம் விளக்கம் கொடுக்கக்கூடியதா இருந்தா அதுல 8 இருந்தா கூட கேட்கும் போதே இப்ப என்ன கேட்கறாங்கன்னா ஏதேனும் 4 into 2 8 அப்படின்னு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கேட்கறாங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கேட்கப்பட்டதுக்கு மேல நீங்க எழுதாதீங்க. அவங்களே ஏதேனும் 4 ஏதேனும் 6ன்னு கேட்கும் போது எனக்கு தெரியும் 8 9 எழுதக்கூடாது. ஏன்னா அத்தனை இருக்கும் அதுல. ஆனா அவங்க கேட்கறது மட்டும் நீங்க எழுதுனீங்களா நேரத்தை மிச்சப்படுத்தலாம். ஆக அந்த 5க்கு அதுக்கு ஒரு அரை மணி நேரம். ஆக நாம இப்படி பார்த்துட்டு வந்தோம்னா எல்லாத்துக்குமே 30 நிமிஷம் அந்த 8 மார்க்ஸுக்கு அதிகமா கொடுக்கலாம். அதாவது 40 நிமிஷம் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அது போக 80 நிமிஷம் முழுக்க உங்களுக்கு எதுக்கு வழங்கப்படுகிறது? 20 மார்க் 20 மார்க்ஸ். 20 மார்க்ஸுக்கு ஒரு கேள்விக்கு 20 நிமிஷம் கணக்கு வைக்கிறாங்க. அது கூட பாத்தீங்கன்னா இந்த வேறுபாடுகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் அந்த 20 நிமிஷம் ஆகும். சாதாரணமாக 10 பாயிண்ட் ஏதேனும் 10 தான் கேட்பாங்க. அதுல இப்பெல்லாம் 10 தான், ஏதேனும் 10 அமைப்பினுடைய கோட்பாடுகள் ஏதேனும் 10. ஆனா அதுல 14 இருக்கு, கேட்கறது 10. அந்த 10 எழுதினா போதும். கூட்டாண்மையினுடைய சிறப்பு இயல்புகள் 25 இருக்கு, ஏதேனும் 10 அப்படிதான் கேட்கறாங்க. நீங்க 10 மட்டும் எழுதினா போதும். அப்படி எழுத ஆரம்பிச்சீங்கன்னா 15 நிமிஷத்துல முடிக்கலாம். ஒரு சில கேள்விகள் 20 நிமிஷம் ஆனா கூட 80 நிமிஷம். ஆக மொத்தம் 180 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம பாடத்துக்குள்ள வந்தோம்னா இப்ப நான் 8 லெசன்ஸ் சொன்னேன் உங்களுக்கு. இந்த 8 லெசன்ஸ்ல இந்த 2 மதிப்பெண்கள் வரும். முதல்ல அந்த 2 கேள்வி வரும், கொஸ்டின் வரும் 4 மார்க்ல. அதை நம்ம பார்ப்போம். இப்ப அமைப்புன்னு எடுத்துக்கிறோம். முதல் பாடம் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 8 கேள்வி படிச்சா நிச்சயம் 2 கேள்வி வந்துடுது. இந்த 8 கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, அமைப்பு என்றால் என்ன, வாட் இஸ் ஆர்கனைசேஷன், கர்த்தா என்பவர் யார், தரவரிசை முறை கோட்பாடு என்றால் என்ன, ஸ்கேலார் பிரின்சிபல், பன்னாட்டு நிறுவனங்கள் ஏதேனும் 4 உதாரணம், மல்டிநேஷனல் கம்பெனிக்கு எதனா 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுன்னு கேட்பான். அடுத்து வாரிய அமைப்பு என்றால் என்ன, போர்டு ஆர்கனைசேஷன் என்ன. அடுத்து ஒருங்கிணைத்தல் என்றால் என்ன, கோஆர்டினேஷன் என்றால் என்ன. ஸ்கேல் அப்புறம் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், கட்டுப்பாட்டு வீச்செல்லை என்றால் என்ன. யூனிட்டி ஆஃப் கமாண்ட், கட்டளை ஒருமை என்றால் என்ன. இப்ப நான் சொன்ன இந்த 8 கேள்விகளுக்குள்ள நிச்சயமாக 2 கேள்வி இருக்கு. அடுத்ததாக தனியாள் வணிகம்னு சொல்றோம். அதுல நான் ஒரே கேள்வி தான் வரும் 4 மார்க்லன்னு சொன்னோம். ஆனா 4 கேள்வி தான் மொத்தமே இருக்கு. அதுல தனியாள் வணிகம்னா என்ன, வாட் இஸ் சோல் ட்ரேடர் பிசினஸ் அப்படின்னு ஜெனரலா கேட்பான். இல்ல டிஃபைன் சோல் ட்ரேடர் கேட்பான், 2வது கேள்வி. அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் லயபிலிட்டினா என்ன, வரையறா பொறுப்பு என்றால் என்ன. அப்புறம் கூட்டுருவாக்கம் பெறாத அமைப்புகள் ஏதேனும் 3 கூறுன்னு சொல்லுவான்.
அப்படி சொன்னா நான் கார்பரேட் பிசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 4 கேள்விகளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து பார்ட்னர்ஷிப்னு வரக்கூடிய பாடத்துல மிக சுலபமாக பல விஷயங்களை நீங்க படிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெபினிஷன், எப்பவுமே அந்த பாடத்தினுடைய வாட் இஸ் டிஃபைன் பார்ட்னர்ஷிப், கூட்டாண்மை வரையறு. அப்புறம் உழையா கூட்டாளி என்றால் என்ன, ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஆர் டார்மன்ட் பார்ட்னர். அப்புறம் பெயரளவு கூட்டாளி என்றால் என்ன, நாமினல் பார்ட்னர், ஹூ இஸ் நாமினல் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வரையறு கூட்டாண்மை என்றால் வாட் இஸ் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் அது சொல்றாங்க. அடுத்ததாக கூட்டாண்மை வாட் இஸ் பார்ட்னர்ஷிப் டீட், கூட்டாண்மை ஒப்பாவனம் என்றால் என்ன அப்படின்னு சொல்றோம். அப்புறம் தனி பொறுப்பு கூட்டு பொறுப்பு, ஜாயிண்ட் அண்ட் செவரல் லைபிலிட்டி அப்படின்னா என்ன, இம்ப்ளாய்டு அத்தாரிட்டி உட்கிடை ஆணை உரிமை என்றால் என்ன. அப்புறம் டெசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அண்ட் டெசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம்னு சொல்றான். கூட்டாண்மை கலைப்பு நிறுவன கலைப்பு என்றால் என்ன, கூட்டாண்மையில குறைஞ்ச அளவு உறுப்பினர் எத்தனை பேர், அதிக அளவு உறுப்பினர் எத்தனை பேர் என்ற கேள்வி. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 10 கேள்விகள் தான். நான் இப்ப 9 கேள்வி சொல்லியிருக்கேன். அந்த பாடத்திலே கரெக்டா 10 கேள்வி தான் இருக்கு. நிச்சயமா 2 கேள்வி வரும்ன்றதுனால 10 எளிமையான கேள்விகள் புக்கு பின்னால் இருக்கிறது அப்படியே நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து நிறுமம் 2 கம்பெனி 2 அப்படின்ற கூடிய பார்ட்ல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस இருக்கு. ஒரு சிலர் செலக்ட் பண்ணி படிக்கலாம். வாட் இஸ் ஸ்டாச்சுட்டரி மீட்டிங், சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன, பகரால் என்றால் என்ன, ப்ராக்சின்னு சொல்றோம், ஹூ இஸ் ப்ராக்சி அப்படின்னு சொல்றோம். அடுத்து குவாரம், கூட்டத்தில் குறைவெண் என்றால் என்ன, நிகழ்ச்சி நிரல் அஜெண்டா என்றால் என்ன. அப்புறம் முக்கியமான கேள்வி இதுல ஆண்டு பொதுக்கூட்டத்தில் வழக்கமாக மேற்கொள்ளப்படும் அலுவல்கள் யாவைன்னு கேட்பான். வாட் ஆர் தி யூசுவல் பிசினஸ் இன் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங். 4 பாயிண்ட், அப்படியே 4 மார்க் ஈஸியா கிடைக்கும். அப்புறம் ஆல்டர்னேட் டைரக்டர் மாற்று இயக்குனர் என்பவர் யார். ஸ்பெஷல் ரெசல்யூஷன் சிறப்பு தீர்மானம் என்றால் என்ன. இதுக்குள்ள 2 கேள்விகள் இருக்கு. அடுத்த பாடமான 6 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ற பங்கு மாற்று நிலையம் அப்படின்ற பாடத்துல ஒரு சில கேள்விகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உதாரணத்துக்கு பத்திரம் என்றால் என்ன, வாட் இஸ் செக்யூரிட்டி அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பப்ளிக் இஷ்யூ பொது விடுப்பு என்றால் என்ன. தகவல் அறிக்கை என்றால் என்ன, தகவல் அறிக்கைனா ப்ராஸ்பெக்டஸ், வாட் இஸ் ப்ராஸ்பெக்டஸ். அப்புறம் முக்கியமான கேள்வி லிஸ்டிங், வாட் இஸ் லிஸ்டிங், பட்டியலிடுதல் என்றால் என்ன அப்படின்ற கேள்வி. அடுத்து ஸ்பெகுலேட்டார், ஹூ இஸ் அ ஸ்பெகுலேட்டார், ஹூ இஸ் இன்வெஸ்டர், ஊகவாணிவர் யார் அது ஒரு கேள்வி, முதலீட்டாளர் என்பவர் யார் அப்படின்னு கேள்வி. வாட் இஸ் போல்ட், BOLT அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த பாடங்கள்ல. அந்த போல்ட்னா என்ன, இது வரைக்கும் இந்த பாடத்தில் வரக்கூடிய 2 கேள்விகள் வரையும். கடைசியில் அடுத்ததாக 7வது பாடம் கூட்டுறவு, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். இதுல ஒரு 4-5 கேள்வி படிச்சோம்னாவே நிச்சயமா 2 கேள்வி வருது. ஒன்னு டிஃபைன் கூட்டுறவு, வாட் இஸ் கோஆபரேஷன், கோஆபரேட்டிவ் டிஃபைன் அப்படின்னு கேள்வி. அடுத்து ராக்டேல் முன்னோடிகள் என்பவர் யார், ஹூ இஸ் ராக்டேல் பயோனியர்ஸ் அப்படின்ற கேள்விகள். அதுக்கப்புறம் ஒன் மேன் ஒன் வோட், ஒரு நபர் ஒரு வாக்கு என்றால் என்ன, ஆதரவு பங்காதாயம் என்றால் என்ன, இங்கிலீஷ்ல வந்து பேட்ரனேஜ் டிவிடெண்ட், வாட் இஸ் பேட்ரனேஜ் டிவிடெண்ட். இது தவிர ரொம்ப ஃபெமிலியர் கொஸ்டின் வந்து கூட்டுறவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு 4 உதாரணம் கொடு அப்படின்னு கேட்போம். 4 இடங்கள் இருக்கக்கூடிய கூட்டுறவு அமைப்புகளுடைய பெயர்களை குறிப்பிடுக. இப்ப சென்னை காமதேனு அந்த மாதிரி எழுதியிருக்கோம், அந்த 4 எழுத சொல்றான். கடைசி பாடம் தொழில்துறையில் அரசுன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் இன் பிசினஸ். இதுல பாத்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கம் என்றால் என்ன, வாட் இஸ் நேஷனலைசேஷன், தேசியமயமாக்கம் என்றால் என்ன அல்லது நாட்டுடைமையாக்கம் என்றால் என்ன. அடுத்து அரசு தொழில்கள் எவ்வகையில் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு. அடுத்து அப்ளிகேஷன் கேள்வி ராணுவம் சார்ந்த தொழில்களுக்கு எதற்காக இந்த டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் முக்கியம் என்று கருதப்படுகிறது. அது ஃபார் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மிலிட்டரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ், why we depend on டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்ற கேள்வி ஒரு அப்ளிகேஷன் கொஸ்டின் வருது. அடுத்து அரசு தொழில்களின் வரைவிலக்கணங்கள் யாவை. இது போக டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய துறைவாரி அமைப்புல ஒரு 4 எக்ஸாம்பிள் கேட்கறான். அதுக்கப்புறம் பொது கழகங்கள் பப்ளிக் கார்பரேஷன்ல ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கேட்கறான். இது தவிர சில வருஷங்கள்ல இந்த டார்க் ஆர்ட்ஸ் சொல்ற மாதிரி தேவையில்லாத ஒரு கேள்வி வரும், முன்னாளில் அரசின் கடமைகள் யாவை அப்படின்னு ஒரு கேள்வி. இது தமிழ் மீடியத்தில் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் புக்ல இல்ல. ஆனா ஒரு சில வருஷங்கள் கேட்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஈஸி இது. அந்த காலத்துல ராஜா காலத்துல இந்த அரசாங்கத்தினுடைய வேலை என்னன்னு கேட்கறான். ஒண்ணுமே கிடையாது. வெளிநாட்டினுடைய படையெடுப்புல இருந்து டிஃபெண்ட் பண்றது, பாதுகாக்கிறது. உள்நாட்டுக்குள்ள லா அண்ட் ஆர்டர் இன்னைக்கும் இந்த கவர்மெண்ட் செஞ்சுன்னு தான் இருக்கு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதே மாதிரி டிஃபென்ஸ் வச்சிருக்கோம், அதே மாதிரி இன்டர்னல்ல ஹோம் மினிஸ்டர் இருக்காரு. அதே தான் அன்னைக்கு பண்ணிருந்தாங்க ராஜாக்கள். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய படையெடுப்பை சமாளிக்கிறது, உள்நாட்டுக்குள்ள சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது. இது ஒரு வருஷம் கேட்டிருக்கான். சுலபமாக நம்ம அந்த மதிப்பெண் எடுத்துட்டு போயிடலாம். 8 மதிப்பெண் வரும், 8 மார்க்ஸ். இதை என்ன பண்ணலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், திரும்ப திரும்ப ரிப்பீட் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்கேன். இந்து கூட்டு குடும்பம் பற்றி எழுது, அதாவது ஜாயிண்ட் இன்டு ஃபேமிலி. பெரும்பாலான வருஷங்கள் 14 வருஷமும் வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வி, ஒரு சில வருஷங்கள் மட்டும்தான் வரல. அது நீங்க நிச்சயமா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பாயிண்ட்ஸ் தான், 8 பாயிண்ட்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கெல்லாம் 8 பாயிண்ட்ஸ் தான் கேட்பாங்க. அடுத்து வரி வரியா வர்றதுனால 8 பாயிண்ட்.
அடுத்து கூட்டாண்மை பதிவு செய்யாமலுடைய குறைபாடுகள் யாவை? ஒரு 4 குறைபாடுகள் எழுதினா போதும், 4x2 வந்துடும். கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் உள்ளடக்கங்கள் 16 பாயிண்ட் இருக்கு. ஆனா அவன் கேட்கும் போதே இப்பெல்லாம் கூட்டாண்மை ஒப்பாவனத்தின் ஏதேனும் 8 உள்ளடக்கங்களை எழுது அப்படின்னு சொல்றா. நீ 8 எழுதினா போதும், அதுக்கு மேல எழுதாதீங்க. அடுத்து கூட்டாண்மை இளவருடைய நிலைமை. இளவருடைய நிலைமைன்னு சொன்னா மைனர் இன் பார்ட்னர்ஷிப், ஸ்டேட்டஸ் ஆஃப் மைனர் இன் பார்ட்னர்ஷிப் சொல்றான். அது மைனாரிட்டி வர்றதுக்கு முன்ன 2 பாயிண்ட், மைனாரிட்டி வந்த பிறகு அவன் நிலைமை என்னன்றது 2 பாயிண்ட் எழுதினா போதும், 8 மார்க் வந்துடும். அதை விட முக்கியம் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேட்டர் டிஃபரன்ஸ், முதலீட்டாளர் ஊகவாணிபர் வேறுபாடு. இதுல 7 பாயிண்ட் இருக்கு புக்ல. ஆனா அங்க உங்களுக்கு விடை 4 தான் கேட்கறாங்க. கேட்கும் போதே ஏதேனும் 4ன்னு கேட்கறாங்க. 4x2 8 மார்க், சுலபமா எழுதலாம். அடுத்து ஊகவாணிபருடைய வகைகள், 4 வகையான ஊகவாணிபர்களை பத்தி எழுதுனீங்கன்னா அதுக்கு மதிப்பெண். கூட்டுறவு சங்கத்தினுடைய குறைபாடுகள் அப்படின்றது அடிக்கடி வரக்கூடிய கேள்வி. இதுலயும் 4 குறைபாடுகள் எழுதினாவே 8 மார்க் வந்துருச்சு. அடுத்ததா கூட்டுறவு சிறப்பங்காடினா என்ன, அதனுடைய சிறப்பு இயல்புகள் யாவைன்னு அடிக்கடி வருது. கூட்டுறவு அதை பத்தி கொஞ்சம் எழுதணும். கூட்டுறவு சங்கம்னா என்ன, அதுக்கு 2 மார்க் கொடுத்துறாங்க. ஏதேனும் சிறப்பு 6 பாயிண்ட் 6 வரிகள் எழுதுனா 6 மார்க், 6 8 மார்க் அடிச்சிடும். அடுத்து போல்ட் BOLT எப்படி செயல்படுகிறது, அதனுடைய ஆற்றல்கள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து அமைப்பு முறை ஏடு, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா என்ன, வாட் இஸ் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், வாட் ஆர் தி கண்டென்ட்ஸ், அதனுடைய பொருள் அடக்கங்கள் யாவை. இதுல கூட பாத்தீங்கன்னா அமைப்பு முறை ஏடுன்றது விளக்கம் கொடுத்தீங்கன்னா 2 மார்க்கும், கண்டென்ட் வந்து உங்களுக்கு தெரியும் 4 5 6 கண்டென்ட் இருக்கு. ஆனா 3 எழுதினா போதும், 3x2 6, 6+2 இந்த மாதிரி தான் கேட்கறாங்க அவங்களே. ஏதேனும் 3 உள்ளடக்கங்களை எழுது அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து பங்குகளை வட்டத்தில் வெளியிடுதல் என்றால் என்ன, அடிக்கடி வரக்கூடிய கேள்வியா இருக்கு. வெறும் பாயிண்ட்ஸ் தான், அது 5 பாயிண்ட்ஸ் தான். 4 எழுதினாவே 4x2 வந்துடும். அடுத்து பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்றோம். பப்ளிக் செக்டார் பிரைவேட் செக்டார் டிஃபரன்ஸ் கேட்கறாங்க. இதையும் நீங்க குறிப்பிட்டு அந்த அவங்க கேட்பாங்க எத்தனை கேள்வி, 4 பாயிண்ட் 6 பாயிண்ட் கேட்டாங்கன்னா அதை எழுதுனீங்கன்னா போதும். அடுத்து சட்டமுறை அறிக்கையினுடைய உள்ளடக்கங்கள் யாவை, கண்டென்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் அப்படின்றது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கக்கூடிய கேள்வி. அடுத்து பொது கழகம் பப்ளிக் கார்பரேஷனுடைய சிறப்பு இயல்புகள் ஃபீச்சர்ஸ் கேட்கலாம். அது 4 எழுதினா போதும், 4x2. இயக்குநர்களுடைய நியமனம், இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு 15 கேள்விகளுக்குள்ள நிச்சயமான 5 கேள்விகள் இருக்கு. அதுவும் நேர மேலாண்மைக்கு அவங்க கேட்கறத மட்டும் எழுதினா போதும். 4 பாயிண்ட் 4 பாயிண்ட், 6 பாயிண்ட் 6 பாயிண்ட் எழுதுங்க. 20 மதிப்பெண் வினாக்களை பத்தி முக்கியமா நம்ம இப்ப பார்த்தாகணும். இதுல பாத்தீங்கன்னா 3 பாடங்கள், முதல் 3 பாடங்களில் நிச்சயமாக 3 கேள்வி எழுதலாம். நம்ம அமைப்பு ஆர்கனைசேஷன், 2வது பார்ட்னர்ஷிப், 2வது வந்து தனியார் வணிகம் சோல் ட்ரேடர், அண்ட் 3rd பார்ட்னர்ஷிப். இந்த 3 பாடங்களை முதல்ல தயார் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக 3 கேள்விகள் எழுதிடலாம். இதுல இருக்கக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அமைப்பு என்பது என்னன்னா அமைப்பினுடைய கோட்பாடுகள், ஏதேனும் 10 தான் கேட்பாங்க. பல்வேறு வகையான தொழில் அமைப்புகள், இந்த 2 கேள்விக்குள்ள ஒரு கேள்வி வரும். அடுத்து தனியார் வணிகம்னு சொல்லக்கூடிய சோல் ட்ரேடர்ல பாத்தீங்கன்னா ஒரு 3 கேள்வி படிச்சோம்னா போதும். தனியார் வணிகத்தினுடைய நன்மைகள், மெரிட்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர் பிசினஸ். அண்ட் அடுத்து வந்து தனியார் வணிகம் கட்டுப்பாடு தான் உலகத்திலேயே சிறந்தது அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்து சமுதாயத்திற்கு சோசியல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் தி சோல் ட்ரேடர், சமுதாயத்துக்கு தனியார் வணிகரின் பங்கு. இந்த 3 கேள்விகள் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு. 15 முறை 10 முறை 7 முறைன்னு வந்திருக்கு. அடுத்ததாக கூட்டாண்மையிலே அதே மாதிரி 3 கேள்விகள், கூட்டாளியுடைய உரிமைகள் கடமைகள் யாவை, இது அதிக முறை வந்திருக்கு. அடுத்து கூட்டாண்மையை கலைக்கும் சூழ்நிலைகள் யாவை, இது ஏறத்தாழ 9 முறை 10 முறை வந்திருக்கு. அடுத்து கூட்டாண்மை நன்மைகள் குறைபாடுகள். இது வரைக்கும் அந்த 3 பாடங்களை நல்லா படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிச்சயம் 3 வரும். இது தவிர நீங்க பங்கு மாற்று நிலையம் பாடத்துல பங்கு மாற்று நிலையத்தினுடைய நன்மைகள், அதே மாதிரி செபியோட அதிகாரம், இதெல்லாம் படிச்சுக்கலாம். கூட்டுறவு ரொம்ப முக்கியம். கூட்டுறவுடைய சிறப்பு இயல்புகள் ஏதேனும் 10 தான் கேட்பாங்க. அடுத்து கூட்டுறவும் கூட்டு பங்கு நிறுவனத்துக்கும் உள்ள வேறுபாடுகள், இந்த 2 கேள்வி படிச்சீங்கன்னா ஒரு கேள்வி வரும். தொழில் துறையில் அரசை பொறுத்த வரைக்கும் அரசு தொழில்களின் நோக்கங்கள் அப்படின்னு ஒரு கேள்வியும், துறைமுறை அமைப்பினுடைய இயல்புகள் நன்மைகள் குறைபாடுகள் அப்படின்ற கேள்வியும் படிச்சீங்கன்னா நிச்சயமாக 4 பகுதியிலையும் நீங்க பதில் எழுத முடியும். இதை தவிர போனஸ் பாயிண்ட் டாப் அப் பண்றதுக்கு சொல்றேன். நிறும செயலரின் பணிகள் கடமைகள், பங்குக்கும் கடனீட்டு பத்திரத்துக்கும் உள்ள வேறுபாடு, இது வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அனைத்து கேள்விகளையும் நீங்க எழுத முடியும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்ச நிலையில எல்லா மாணவனும் இன்னைக்கு நான் சார் இது வரைக்கும் நான் ஒண்ணுமே காமர்ஸ் படிக்கலையே சார் இப்பதான் பாக்குறேன்னா, நான் இப்ப சொன்ன அடிப்படையில செலக்ட் பண்ணி 1 2 3 பாடங்கள் 6 7 பாடங்களை வச்சு படிச்சீங்கன்னாவே இன்னைக்கு ஆரம்பிச்சா கூட மிக சிறப்பாக 70% 140 மதிப்பெண் வரை பெற முடியும். நான் உங்களுக்கு சொன்ன 50%, அதாவது 200க்கு 100 மதிப்பெண்கள் என்பது மிக சுலபமாக நீங்க எடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் கேள்வித்தாள்ல இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், தைரியமா இருக்கணும். ஐயோ நம்மளால எழுத முடியுமா,
எப்பவுமே நீங்க வந்திருக்குன்னா நமக்கு வந்திருக்க கொஸ்டின் பேப்பர் வாங்கினதுமே நமக்கு தெரிஞ்ச கேள்விகளை முதல்ல டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த கொஸ்டின் பேப்பரா இருந்தாலும் மிக எளிமையா தான் இருக்கும். இது வரைக்கும் வணிகவியல் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், கடினமான கேள்வித்தாள்கள் என்பதே கிடையாது. மாணவர்கள் தானே பயந்துதான் செய்யறீங்க. நீங்க படிச்சிருக்க விஷயங்கள் நிச்சயமா அதுல கேட்கப்பட்டிருக்கும். அதை நீங்க டிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சதை டிக் பண்ணி பாருங்களேன். அதை கூட்டி பார்த்தா உங்களுக்கு 150 140 மார்க்கு கிட்ட வரும். 100 மார்க்குக்கு மேலேயாவது இருக்கும் சாதாரண மாணவனுக்கு கூட. ஆக தைரியமாக இருங்கள். வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது நம்முடைய தைரியம், பிரசன்டேஷன், நேரத்துக்குள்ள கேட்ட கேள்விக்குரிய பதில்களை எழுதுறது தான் இருக்கே தவிர இதில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். எல்லா மாணவர்களும் வெற்றி பெற முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் வணிகவியல் பாடத்தில் அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற வேண்டும். தேர்வு நேரத்தில் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ், எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் உட்கார்றோம். சில தேவையில்லாத ஒரு எண்ணங்கள்லாம் இருக்கு. எல்லோ கலர்ல கொஸ்டின் பேப்பர் வந்தா கஷ்டமா இருக்கும், ஒயிட் கலர்ல வந்தா டிஃபிகல்ட்டா இருக்கும். அது மாதிரிலாம் சில பேர் சில தவறான விஷயங்கள்லாம் மாணவர்கள் மத்தியில் இருக்கிறத நான் பாக்குறேன். அது மாதிரி எதுவும் கிடையாது. அதெல்லாம் பிரிண்டர் கன்வீனியன்ஸ் தானே தவிர இந்த கலருக்கு இது கஷ்டம் இது ஈஸின்ற விஷயங்கள்லாம் நீங்க முதல்ல போட்டு குழப்பாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய தேர்வு எண்கள் இதெல்லாம் கூட்டினா ஆட் நம்பர்ல வருது, ஈவன் நம்பர்ல எல்லா நம்பரும் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. நல்ல மதிப்பெண்கள்லாம் வாங்கியிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குற நம்பர் கூட ஒரு வாட்டி ஆடா இருக்கும், ஒரு வாட்டி ஈவனா இருக்கும். இதெல்லாம் மனத்தடைகள், இதெல்லாம் நீக்கிடுங்க. தேர்வு அறையில போய் கொஸ்டின் பேப்பர் வாங்கினீங்கன்னா அந்த 15 நிமிஷம் உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்க, அதுல நிதானமாக நல்ல மூச்சு இழுத்து விட்டு கொஸ்டின் பேப்பரை படிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிச்சயமா நான் சொன்ன மாதிரி 100 மார்க்குக்கு எந்த ஒரு சாதாரண மாணவன், இது வரைக்கும் அதிகம் படிக்கலன்னு சொல்லக்கூடிய மாணவனுக்கு கூட, சுமாரா தான் படிச்சிருக்கின்ற மாணவனுக்கு கூட 100 மதிப்பெண்கள் எல்லா கேள்வித்தாள்லயும் தெரிஞ்ச விஷயங்கள் இருக்குன்ற நம்பிக்கையோட போங்க. டிக் பண்ணுங்க. அந்த 15 நிமிஷத்தை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்திங்க. தெரியாத கேள்வியை பார்த்து பயப்படாதீங்க. தெரிஞ்ச கேள்விகளுக்கு பதில் அளித்தாவே 100 மதிப்பெண்கள் மேல நீங்க பெற முடியும். ஆக நிச்சயமாக ஒவ்வொரு மாணவனும் வணிகவியல்ல வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு இந்த வெற்றி நிச்சயம் புரோகிராம் வழியாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.